அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி 1, 2026 அன்னைக்கு நம்ம ஊர் மெட்டுக்குண்டில் விஏஓ ஆஃபீஸ் விஏஓ அலுவலகத்துக்கு முன்னாடி வச்சு நம்மாழ்வார் ஐயாவோட நினைவேந்தல் நிகழ்வு நடத்தினோம். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, அனைவருக்கும் பொதுவான ஒரு நபர் நம்மாழ்வார் ஐயா. அவரோட நினைவேந்தலை அனைவருக்கும் பொதுவான இடம், அதாவது பஞ்சாயத்து அலுவலகத்துக்கு முன்னாடி அனைவருக்கும் பொதுவான ஒரு சமூக சேவை சார்ந்த ஒரு செயலை முன்னிறுத்தி இந்த நினைவேந்தல் நிகழ்வை இந்த வருஷத்துலேருந்து தொடங்கியிருக்கோம். அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மனநிறைவான ஒரு நிகழ்வாக இருந்தது. அதை பற்றின அறிக்கையை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இயற்கை வழி பயணத்தில் மெட்டுக்குண்டு கிராமம் அப்படிங்கிற கூட்டமைப்பு சமூக சேவை செய்யக்கூடிய ஆர்வமுள்ள நபர்கள் இணைந்து நடத்திய நிகழ்வு இது. காலையில் ஒரு 9 மணிக்கு நினைவேந்தல் ஆரம்பித்தோம். ஒரு 9லேருந்து 9:30 மணி வரைக்கும் மெட்டுக்குண்டு கிராமத்தில், அதாவது முக்கியமாக சமூக சேவையில் ஆர்வம் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் சேர்ந்து ஆரம்பித்தோம். முதல் நிகழ்வாக என்ன பண்ணோன்னா, நம்ம ஊரில் மெட்டுக்குண்டு கிராமத்தில் திரு பாண்டியன் அவர்கள், அதாவது எக்ஸ் ஆர்மி அவருடைய மரங்கள், நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றுதல், அப்புறம் சுத்தம் செய்கிறது, பொதுவான இடங்களை, அதாவது அடிகுழாய் பக்கத்தில் இருக்கக்கூடிய களைச்செடிகள் நீக்கிறது, இது மாதிரியான செயல்களை செஞ்சுட்டு வராரு. அவருக்கும் தூய்மை பணி செய்பவர்களுக்கும் பயனாடையும் ஊக்கத்தொகை, அப்புறம் சிறுதானிய பிஸ்கட் கொடுத்து அவங்கள பாராட்டினோம். அதுக்கப்புறம் நம்மாழ்வார் ஐயாவுக்கு ஊர் மக்கள் ஒவ்வொருத்தராக மலர் தூவி நினைவேந்தல் செய்தோம். நம்மாழ்வார் ஐயா பற்றிய அறிமுகம், நம்மாழ்வார் ஐயாவின் சிந்தனைகள் என்ன, அவரது சமூக சேவை பற்றியும் இயற்கை வழி விவசாயம் பற்றி, ஐயாவினுடைய கொள்கைகள் 4 பற்றி பேசியிருந்தோம். சுற்றுச்சூழலை நன்றாக வைத்து கொள்வதன் முக்கியத்துவம், ஐயாவின் நினைவேந்தல் நிகழ்வு நடத்துவதன் முக்கியத்துவம், இயற்கை வழி பயணத்தில் மெட்டுக்குண்டு கிராமம் என்னும் சமூக சேவை செய்யும் கூட்டமைப்பின் நோக்கம் பற்றியும் பிரேம்குமார் அவர்கள் விளக்கி கூறினார். அதற்கு பின் மெட்டுக்குண்டு கிராமத்தின் விஏஓ திரு பெத்துராஜ் அவர்கள் ஊர் மக்களிடம் நம்மாழ்வார் ஐயா பற்றிய சிந்தனைகள், சுவரில்லா கல்வியின் முக்கியத்துவம் பற்றியும் இயற்கை விவசாயம் பற்றியும் நமது கூட்டமைப்பின் நோக்கத்தையும் குழுவில் உள்ள உறுப்பினர்களுக்கும் பயனாடை கொடுத்து நோக்கத்தை பாராட்டியும் பயனாடை கொடுத்து பாராட்டினார். பின்பு திரு சகாதேவன் அவர்கள் ஊர் மக்களிடம் இயற்கை உணவுகளின் முக்கியத்துவம் பற்றியும் இயற்கை விவசாயத்தின் அடுத்த தலைமுறையின் பங்கு முக்கியம் என்று பேசினார். திரு தனபால் அவர்கள் ஆர்மி, இராணுவத்தில் பணியாற்றி வருபவர், அவர்கள் மரம் வளர்ப்பின் முக்கியத்துவம் பற்றியும் சுற்றுச்சூழலின் முக்கியத்துவம் பற்றியும் பேசினார். அதற்கு பின் நான் நம்மாழ்வார் பேசுகிறேன் என்ற தலைப்பில் நம்மாழ்வார் ஐயாவின் புத்தகங்களில் உள்ள கருத்துக்களை அனைவரும் முன்பு சிறுவர்கள் ஒவ்வொருவராக அவர்களுடைய ஐயாவினுடைய கருத்துக்களை வாசித்தனர். பின்பு செல்வி தனிஷா அவர்கள் இயற்கை வழி விவசாயத்தின் முக்கியத்துவம் பற்றி பேசினார். பிள்ளையார் கோவில் அருகில் உள்ள நல்ல நீர் கிணறு, இந்த 2026 ஆறாம் வருடம் ஐயாவுடைய நினைவேந்தல் நாளில் பிள்ளையார் கோவிலில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல நீர் கிணற்றை
தூர்வ செஞ்சு அதை மீட்டுருவாக்கம் செஞ்சு மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரதாக ஏற்றோம். அது சார்ந்து மக்கள்கிட்ட வந்துட்டு ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய கருத்துக்களையும் அவங்க வந்து அந்த கிணற்ற எந்த மாதிரி வச்சுக்கலாம், எந்த மாதிரி உருவாக்கலாம், மீட்டு உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை கேட்டோம். அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவங்கவுங்க கருத்துக்களை சொன்னாங்க. ஒன்று வந்து அதை வந்து குளிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம், அதை மீட்டு உருவாக்கம் செஞ்சதுக்கப்புறம். அதுக்கப்புறம் அந்த தண்ணீரை வந்து குடிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் மீன் வளர்த்து அதை மீன் பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்க சொன்னாங்க. அப்புறம் நீச்சல் பழகலாம், நீச்சல் அடிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் அதை சுற்றி வந்து பாதுகாப்பு வேலி போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அப்பப்போ அதை சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பூச்செடிகள் சுற்றியே வந்து பூச்செடிகள் நிறையா வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு சின்டெக்ஸ் டேங்க் வச்சு அதில் தண்ணி நிரப்பி அதை பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் ஊரில் இருக்க எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி பழைய முறைப்படி இந்த வாளியில் தண்ணி நிரப்போம்ல, அது மாதிரி பண்ணலாம். கிட்டத்தட்ட இது ஒரு நந்தவனம் மாதிரி உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் மழைநீரை வந்து பக்கத்தில் பள்ளிக்கூடத்து கட்டிடம் இருக்குது. அங்கே விழுகக்கூடிய மழை நீரை வந்து கிணற்றுக்குள்ளே உள்ளே போகிற மாதிரி அமைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பூங்கா அமைக்கலாம், அப்புறம் மூலிகை செடிகள் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, பெரும்பான்மையாக வந்து குழந்தைகள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தாங்க. இது ரொம்பவும் வரவேற்கத்தக்கதாக இருந்தது. இதை கேட்கும்போது ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அவங்களுக்குள்ள இவ்வளோ சிந்தனை இருக்குது அப்படிங்கிறபோது. முன்னோர்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த குடிநீரை தண்ணீர் கிணற்றை வந்து உருவாக்கியிருக்காங்க. அது கட்டாயம் நம்ம மீட்டு உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி எல்லோரும் சேர்ந்து எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் அடுத்த முறை வந்து இன்னமும் சிறப்பாக இந்த நினைவேந்தலை கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரி சிலர் தங்கள் கருத்துக்களை சொன்னாங்க. நிறைய நபர்கள் வர மாதிரி வைக்கணும், ஒரு விழா மாதிரி, பெரிய விழா மாதிரி கொண்டாடணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நிறைய மரபு சார்ந்த போட்டிகள் வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நல்லது. அப்புறம் இது சார்ந்து பேசினோம். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணோன்னா, மரபு விதைகள் வந்து காட்சிப்படுத்தினோம். சிறுவர்கள் எல்லாம் ஒவ்வொரு விதையும் அந்த விதையின் பேரை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி வச்சுருந்தோம். புத்தகங்கள், ஐயாவோட புத்தகங்கள் வந்து அங்கே காட்சிப்படுத்தியிருந்தோம். அதுக்கப்புறம் அந்த விதை சார்ந்து ஒரு போட்டியும் வச்சுருந்தோம் சிறுமியர்களுக்கு. அது என்ன போட்டின்னா, அந்த விதை ஒவ்வொரு விதையும் என்னென்ன பேருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்கல்ல. இப்போ என்ன பண்ணோன்னா, அந்த பேர் எல்லாத்தையும் மறைச்சிட்டு வெறும் விதையை மட்டும் ஒவ்வொரு இதில் நம்பர் போட்டு 1ஆம் நம்பரில் ஒரு விதை, 2ஆம் நம்பரில் ஒரு விதை, இப்படி ஒவ்வொரு நம்பரில் ஒரு விதைகளில் வச்சுட்டு 2 நபர்கள் ஒரு அணியாக தேர்வு செஞ்சு அவங்கள ஒவ்வொரு தடவை வந்து அந்த விதையை பார்த்துட்டு ஒவ்வொரு நம்பர்லேயும் என்ன விதை இருக்குது அப்படிங்கிற பேரை எழுத சொல்லியிருந்தோம். இப்படி ஒவ்வொரு டீமாக வந்து எழுதினாங்க. அதில் யார் வந்து அதிகமான விதைகளை சரியாக எழுதினாங்களோ கண்டுபிடித்து அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பரிசு சிறுதானியத்தில் செஞ்ச பிஸ்கட் வந்து எங்கள் பக்கத்து ஊரில் ஒருத்தவங்க செய்கிறாங்க, அவங்கக்கிட்டேருந்து வாங்கி கொடுத்தோம். சிறுதானியம் பிஸ்கட்டை வந்து பரிசாக கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து சிறுமியருக்கு வந்து கவனம் சார்ந்த மரபு விளையாட்டு, அதாவது காட்டுக்குள்ளே தீ ஓடு 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி நடத்தப்பட்டது. அதில் சரியாக கவனமாக அந்த விளையாண்ட நபருக்கு சிறுதானிய பிஸ்கட் வந்து பரிசாக கொடுத்தோம். அதுக்கப்புறம்
ஒற்றுமையை பறைசாற்றுறதுக்கு விதமாக, அதாவது இப்போ ஒருத்தர் தவறு செய்கிறாரு அப்படின்னா, அந்த தவறு செய்கிறவரை வந்து தடுத்து ஒற்றுமையாக மக்கள் எல்லாம் சேர்ந்து தடுத்து நிறுத்தக்கூடிய அந்த பண்பை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆடு புலி ஆட்டம்னு சொல்லிட்டு ஒரு மரபு விளையாட்டு இருக்குது. இதை வந்து அங்கே விளையாண்டோம். இது இந்த இந்த விளையாட்டுகள்லாம் வானகத்தில் பெரும்பான்மையாக விளையாடுவாங்க. ஸோ அந்த அது சார்ந்த விளையாட்டு தான் இங்கேயே விளையாண்டோம், நடத்தப்பட்டது. சிறுவர்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக அந்த விளையாட்டையும் போட்டியிலே கலந்துக்கிட்டாங்க. மன நிறைவாக இருந்துச்சு. அப்புறம் நிகழ்வின் நன்றி உரையை வந்து பிரேம்குமாரை வந்து பேசினாங்க. 12:10 மணிக்கு வந்து கிட்டத்தட்ட நிகழ்வு நிறைவடைஞ்சிது. இதில் வந்துட்டு நிறையா பேர் அவங்க நிறைய உதவிகள் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நிறைய பேர் கலந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சிலர் வந்து குழுவில் இணைஞ்சிக்கிற மாதிரி, அதாவது வாட்ஸ்அப் குழுவில் இணைஞ்சி பயணிக்கணும் அப்படிங்கிற விருப்பத்தையும் தெரிவித்தாங்க. நிகழ்வு செலவு கணக்கு, இது வந்து மொத்தம் பயனாடை, வேஷ்டி, அப்புறம் ஊக்கத்தொகை கொடுத்தது, சிறுதானிய பிஸ்கட் கொடுத்தது, இதெல்லாம் மொத்தமாக சேர்ந்து 3650 ரூபா வந்துச்சு. நிறைவேறலுக்கு வந்து சிறுவர்கள், சிறுமிகள், ஊர் மக்கள் அப்படின்னு அனைத்து வயதினரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 40 நபர்கள் கலந்து கொண்டாங்க. அடுத்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த இந்த கிணத்தை தூர்வாரணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்து உதிச்சது. சிந்தனை வந்து உணர்தலாக இருந்தது. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி 1ஆந்தேதி வந்து அது பேச்சாக மாறியது. அந்த சிந்தனை அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு பேச்சாக பலர்கிட்ட கொண்டு செல்லப்பட்டது. அதுக்கப்புறம் 2ஆந்தேதி ஜனவரி 2026 வந்துட்டு அது செயல்பட ஆரம்பித்தோம். அந்த பேசினதை வச்சு அந்த நல்ல தண்ணி கிணற்றை சரி பண்ணணுங்கிற அந்த உறுதிமொழி ஏற்றுக்கிட்டோம்ல, அது சார்ந்த செயல்பாடுகளில் துவங்கினோம். 2ஆந்தேதி அடுத்த நாளே துவங்கிட்டோம். 9:30க்கெல்லாம் வந்துட்டு பிரேம்குமார் மற்றும் தனபால் அவர்கள் கிணற்றை சுற்றியுள்ள பகுதியை தூய்மைப்படுத்தும் வேலையை தொடங்கினோம். கிணற்றுக்குள் உள்ள குப்பைகளை வெளியே எடுக்க ஏதுவாக இருப்பதற்காக கிணற்றை சுற்றி தெற்கு, கிழக்கு, மேற்கு பக்கம் உள்ள செடிகள், சிறு மரங்கள், களை எடுக்கும் கருவியை கொண்டும் அருவாள், துரட்டி போன்றவைகளை கொண்டும் தூய்மை செய்யும் பணியை செய்து முடித்தோம் இருவரும். தூய்மை செய்து முடித்ததும் கிணற்றில் இந்த வேலை வந்து கிட்டத்தட்ட ஒரு 3:45 மணி அளவு நடந்துச்சு. இதில் என்னென்னா, ப்ரெஸ் கட்டர் வந்து களை எடுக்கிற கருவி வந்து சரியாக வேலை பார்க்கல. அதனால் அதை சரி செய்கிறதுக்காக நானும் தனபால் அண்ணன் அவர்களும் அரைப்போட்ட வரைக்கும் போயிட்டு அதை சரி பண்ணிவிட்டு வர்றதுக்கு மதியம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு திரும்ப அங்கே வந்து கிட்டத்தட்ட தூய்மை பண்ணுற வேலையை சரி செஞ்சிட்ருந்தோம். தூய்மை செய்து முடித்ததும் கிணற்றின் கிழக்கு பக்கம் உள்ள சுவற்றில் கல்வெட்டு இருந்தது. அதில் இந்த நல்ல தண்ணி கிணற்றை நந்தவனம் என்ற பெயரில் மக்களின் பயன்பாட்டிற்காக 6/2/1953 உருவாக்கப்பட்ட நாள் என்றும், பின் அது 1984 புதுப்பிக்கப்பட்டுள்ள விவரங்கள் இருந்தது. இந்த கல்வெட்டை பார்த்ததும் எங்கள் இருவருக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த கல்வெட்டில் மிக முக்கியமான ஒரு தகவல் தற்போது உள்ள நமது ஊர் மக்களுக்காக கூறுவது போல் இருந்தது. அது என்னவென்றால், எந்த ஒரு வேறுபாடுகள் இல்லாமல் மெட்டுக்குண்டு கிராமத்தாரால் புதுப்பிக்கப்பட்டது என்று இருந்தது. இதை பார்த்ததும் நமது கூட்டமைப்பின் நோக்கமான எந்த ஒரு வேற்றுமையும் இல்லாமல் ஒற்றுமையாக அனைவரும் சேர்ந்து ஒற்றை நோக்கமான நாமும் நமது அடுத்த தலைமுறையினரும் நன்றாக மன நிறைவாக வாழ நமது ஊர் சுற்றுச்சூழலை மீள் உருவாக்கம் செய்வது மட்டுமே என்ற நோக்கத்தை ஒன்றி இருந்ததை பார்த்தபோது மன நிறைவாக இருந்தது.
இதை எப்படியும் இந்த கிணற்றை தூர்வாரி மீளுருவாக்கம் செய்து அனைவரின் ஊர் மக்கள் அனைவரின் பயன்பாட்டிற்கு சிறுவர் சிறுமியர்களின் ஆசைகள் அவர்கள் கூறிய கருத்துக்களையும் எடுத்துக்கொண்டு அந்த இடத்தை ஒரு நந்தவனமாக உருவாக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனை பேச்சாக மாறி செயல் வடிவமாகி அந்த செயல் வடிவம் ஒரு நந்தவனத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கம் இன்னமும் ஆழமாக உருவெடுத்த தருணம் அந்த கல்வெட்டை பார்க்கும்போது ஏற்பட்டது. இந்த எல்லாம் வல்ல அந்த இயற்கை அது நமக்கு துணையாக இருக்கும். நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த வேலையை செய்து முடிக்கணும். செய்து முடித்தோடனே எனக்கு என்ன ஆசை அப்போ தோணுச்சு அப்படின்னா, எப்படி அந்த கல்வெட்டில் 1984 அதாவது 53 அதை உருவாக்கியிருக்கிறாங்க. 84 புதுப்பிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அது பக்கத்துலேயே இன்னொரு கல்வெட்டு நம்ம எழுதணும்னு ஆசைப்பட்றேன். 2026ஆம் ஆண்டு மீண்டும் இந்த கிணறு புதுப்பிக்கப்பட்டது, மேல் உருவாக்கப்பட்டது அப்படின்னு போட்டு யாரால் அது நடந்தது அப்படின்னா சமூக சேவை செய்யக்கூடிய மெட்டுக்குண்டு கிராமத்தார்கள் அப்படின்னு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்தது. இது அனைத்தும் இயற்கையின் துணையோடு நடக்கும் என்ற நம்பிக்கை மிகவும் ஆணித்தரமாக ஏற்பட்டது. உடலில் வேலை செஞ்ச சோர்வு அந்தளவுக்கு பெருசாக இல்லை, மனமும் நிறைவாக இருந்துச்சு. முக்கியமாக அந்த கல்வெட்டை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்த நாள் விஏஓ அவர்கள்ட்ட இந்த ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருந்தோம். அதாவது தூய்மைப்படுத்துறதுக்கு முன்னாடி அந்த இடம் எப்படி இருந்துச்சு, தூய்மைப்படுத்தினதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதை விஏஓக்கு அனுப்பிட்டு தூர்வாருறதுக்கு ஆட்கள் அவங்களுக்கு தெரியும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஆட்களை கூப்பிட்டு வச்சு அதை சரி பண்ணுறதுக்கான வேலைகளை நாளையிலேருந்து அடுத்த பணியை தொடங்கணும். நன்றி.